اعملوا آل داود شكرا وقليل من عبادي الشكور. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வெளியீட்டுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிர்காலங்களில் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஆற்ற வேண்டிய அமல்களில் 4வது அமல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு நன்றி பாராட்டுவது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம் என்பதாக பல்வேறு காலங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அந்தந்த காலங்களில் அணிய வேண்டிய ஆடைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்றான். அந்தந்த காலங்களுடைய பலன்களை நாம் அடைவதை போன்று அந்தந்த கால நிலைகளுடைய சீரோச நிலைகளுக்கு ஏற்றவாறு ஆடைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆகவே அல்லாஹுடைய அந்த நியமத்துகள் எல்லாம் நாம் அனுபவிக்கின்ற நாம் ஒரு கணம் யோசித்து பார்த்து அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அந்த நியமத்துகளை நாம் நினைவு கூர்ந்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஃபலக திலாலன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தான் படைத்துள்ளவற்றிலிருந்து அவன் நிழல்களை அவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அவன் படைத்த அந்த படைப்பினத்திலிருந்து உள்ள நிழல்களை என்ன செய்யறான், நமக்கு தந்திருக்கிறான். கடுமையான வெயிலில் போய் கொண்டிருக்கிறோம். இடையில மரங்களுடைய அந்த நிழல் வரும்போது எவ்வளோ மனதுக்கு அப்படியே ராகத்தா இருக்கு. அந்த நிழல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வஜஅல லக்கும் மினல் ஜிபாலி அக்னானா, மலைகளிலிருந்து குகைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். பெரும் பெரும் மலைகளும் அந்த மலைகளுக்கு இடையில குகைகளை வச்சிருக்கா. இன்னும் சொல்ல போனா சில மாநிலங்களுக்கு போகும்போது குகைகளுக்குள்ளார ரயில் என்ன செய்யும் போகும். அந்த குகைகளை தாண்டி மலையை கொண்டது தான் என்ன செஞ்சிருப்பாங்க, பாதைகளை அமைச்சிருப்பான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த கொடைஞ்சு குகைகளில் போகக்கூடிய ஒரு நிலை இல்லை அப்படின்னா அது வான்வெளியாக தான் போக வேண்டியதாக இருந்தது, அல்லது கடல் வழியாக தான் போக வேண்டியதாக இருந்தது. தர வழியாக போகக்கூடிய வழி இல்லாமல் இருந்தது. அல்லாஹு தஆலா இப்படி மலைகளை புடைத்து குகைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். அதே மாதிரி வஜஅல லக்கும் சராபீல ததீதுமுல் ஹர்ர, வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற அந்த சட்டைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கடுமையான வெயில் நேரத்தில் பாலிஸ்டர் துணிகளை போட்டால் எப்படி இருக்கும், கடுமையாக எரியும், காத்தே வராது, உடம்புல கையெல்லாம் கொப்பளமாயிடும். இப்போ அந்த நேரத்தில் பருத்தி ஆடைகளை அந்த மாதிரி நேரத்தில் காட்டன் ஆடைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அணியக்கூடிய ஒரு நிலைமையில நமக்கு படைத்திருக்கிறான். அதே மாதிரி சராபீல தகீதும் பஅஸக்கும், உங்களுடைய போரிலே உங்களை பாதுகாக்கின்ற ஆடைகள், அந்த கலசங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சிருக்கான், கொடுத்திருக்கிறான். அந்த போர் ஆடைகளை கொண்டு சண்டை போடுகிற பொழுது அந்த குண்டு துளைக்காத ஆடைகள்லாம் இருக்குதா இல்லை, இந்த மாதிரி எவ்வளோ ஆடைகளை என்ன செய்யப்படுறது, அது பல்வேறு விஷயங்களிலிருந்து பாதுகாக்கின்ற ஆடைகள் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். கஸாலிக யுத்திம்மு நிஅமத்தஹு, இப்படித்தான் தன்னுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்திருக்கின்றான். அலைக்கும், உங்கள் மீது அவனுடைய நியமத்துகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்திருக்கிறான். லஅல்லக்கும் துஸ்லிமூன், எதற்காக, நீங்கள் முற்றிலும் வழிபட்டவர்களாக நடப்பதற்காக, அல்லாஹுக்கு நீங்கள் முற்றிலும் அடிபணிந்தவர்களாக வழிபடக்கூடியவர்களாக ஆகுவதற்காக வேண்டி உங்கள் மீது தன்னுடைய நியமத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து தந்திருக்கிறான் என்பதாக. எந்த ஒரு நிலைகளிலும் இல்லை இந்த பொருள் இல்லை, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பொருட்கள் கிடையாது அப்படின்ற ஒரு சிரமமே இல்லாமல் அல்லாஹு தஆலா எல்லா வழிகளையும் இலகுவாக்கி தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த எல்லா நியமத்துகளை நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும், நினைச்சு பார்க்கணும் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி செலுத்துதல் அப்படின்னா அது நாவின் மூலியமாகவும் நம்ம என்ன செய்யலாம், நன்றி செலுத்துதல் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுக்கே புகழ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்ற அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த மாதிரி சந்தோஷமான நிலைமைகள் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்ன செய்யும், இந்த மாதிரி துவா செய்யலாம். நாவின் மூலியமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை போன்று நம்முடைய
உறுப்புகள் வாயிலாக நல் அமல்களை வெளிப்படுத்துவதன் வாயிலாக என்ன செய்யலாம்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளே, இஅமலு நீங்கள் அமல் செய்யுங்கள், ஷுக்ரன் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நீங்கள் அமல் செய்யுங்கள், நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் செயல்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நன்றி என்பது நாவின் மூலியமாகவும் வெளிப்படுத்தலாம், அமல்கள் வாயிலாக செயல்கள் வாயிலாக என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் அதிகமானவர்கள், என்னுடைய அடியார்களில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் அந்த வசனத்தை முடிக்கிறான். அப்ப அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹுடைய நிஅமத்துகளை நிறைய நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் பூமியில எல்லா மனிதர்களும் நன்றி செலுத்துறாங்களா அப்படின்னா அல்லாஹ்வே என்ன சொல்றா? சொற்பமானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன் நம்ம நன்றி செலுத்துறது குறைவாக நன்றி செலுத்துறோம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இருந்து நம்ம இலகுவா தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நமக்கு மேலுள்ளவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. உலக வாழ்க்கையில, வாழ்வாதாரங்கள்ல, வாழ்க்கை நிலைகளில் நம்மளை விட கீழே இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். நம்முடைய வசதியை விட, வசதி வாய்ப்புகளை விட, நம்முடைய நிலைமைகளை விட கீழே உள்ள நிலைமையில, இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணுமே தவிர நம்மளை விட மேல நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றான். அப்படி பார்ப்பதிருக்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை நாம அற்பமாக கருதாமல் இருப்பதற்கு ஒரு ஏற்றமானது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன நிஅமத்துகளை கொடுத்துருக்கிறானோ அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வைக்கும். நம்மளை விட கீழே இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்த்தா, நம்மளை விட மேல இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிஅமத்துகளை நம்ம மறந்து அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை நினைச்சு நமக்கு அல்லாஹ் தரல அப்படின்ற அல்லாஹின் மீது ஒரு தவறான அபிப்பிராயம் நமக்கு உருவாய். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நம்மளை விட கீழே இருக்கக்கூடியவர்களை பார்க்க சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆக முடியும் என்பதற்கான வழிகாட்டுதல் நமக்கு தராள். அப்படி நம்ம அல்லாஹுக்கு நன்றி பாராட்டினால் அல்லாஹ் என்ன செய்வான்னா, நமக்கு எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு அதிகப்படுத்தி தருவான். அதை குறைவு செய்தர மாட்டான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வயது தஅதன ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு அறிக்கையிட்டதை நீங்கள் நினைத்து பாருங்கள். என்ன அறிக்கை விடுகிறான்? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி பாராட்டினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும், அதற்கு மாறாக நீங்கள் மாறு செய்வீர்கள் என்று சொன்னால், இன்ன அஸாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்பதா அல்லாஹு தஆலா என்ன செய்யறா? எச்சரிக்கை செய்யறா. அல்லாஹ் ஒரு அறிக்கை வெளியிடுறா. அப்ப அல்லாஹுக்கு நன்றி பாராட்டினால் நிச்சயமாக நம்முடைய நன்றிக்கு பகரமாக அல்லாஹு தஆலா மேலும் அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹு கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி பாராட்டாமல் நன்றி மறந்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹுடைய வேதனை கடுமையானது என்று சொன்னால், இந்த உலகத்திலும் அல்லாஹ் நம்மளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான். நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய வேதனைக்குரியவர்களாக ஆகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்றி மறந்தவர்களிலே அல்லாஹ் ஆகாமல் நம் அனைவர்களையும் நம்முடைய சந்ததியையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த குறைவான அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.